முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர். 2 பேருமே வந்து வெறும் ஸ்பைன் சர்ஜரி மட்டும். எங்களோட பேசிக் ட்ரைனிங் ஆர்த்தோபெடிக்ஸ். அதுதான் எங்களோட பேசிக் ட்ரைனிங். அதுக்கப்புறம் ஸ்பைன் சர்ஜரி முடிச்சுட்டு இப்போ ஸ்பைன் சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். கரண் பூரி வந்து எங்க ஹாஸ்பிட்டலோட சிஇஓ. இந்த குழந்தை வந்து சூரினாம் அப்படின்ற ஒரு நாடு சவுத் அமெரிக்கா கண்டத்துல இருக்கு. 3 கண்டம் தாண்டி அங்கிருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க அம்மா இப்போ சொல்றது கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஆன்லைன்ல போய் நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய கண்டத்துல, அமெரிக்காவில், கனடாவில், யுனைடெட் கிங்டம், லண்டன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் எழுதினாங்க. மெயில செக் பண்ணி யாரு நல்ல அறுவை சிகிச்சை நிபுணர், யாரு இதுல ஸ்பெஷலிஸ்ட்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கெல்லாம் மெயில் போட்டுருக்காங்க. இமெயில்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மறுநாளே அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து எங்க கூட டாக்டர் காலினிக்கு கூட ஒரு வீடியோ கால்ல வந்தாங்க. வீடியோ கால்ல என்னென்ன இந்த பொண்ணுக்கான இருக்கிற பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, சார் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும், ஒரே இதுல பண்ண முடியாது, ஏன்னா இது ரொம்ப பெரிய வளைவு இருக்கு. ஸோ அந்த வளைவு வந்து நேரா பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தால் தான் அது முடியும்னு சொன்னது. அவங்க திரும்ப அவங்க மற்ற எங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தாங்க. அந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா 15 வயசு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 120 டிகிரி பெண்ட் ஸ்பைன் நேரம். நீங்க முன்னாடிலேருந்து பார்த்தா நேரம் ஒரே கோடு தான் இருக்கணும். இந்த பாப்பாவுக்கு வந்து சைட்ல வளைஞ்சி, அது ரைட் சைட்ல 120 டிகிரி வளைஞ்சிருக்கு. 120 டிகிரி வளைவுன்றது வந்து ஒரு காலத்துல 30-40 வருஷத்துக்கு நம்ம நாட்டிலையும் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஏன்னா அப்போ வந்து இதுக்கான அறுவை சிகிச்சை இருக்குது இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க நாட்டிலையும் ஒருவேளை அதனால விட்டுருப்பாங்க. ஸோ இங்க வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் என்னன்னா, தலையில ஒரு கவசம் போட்டுட்டு அதுல இருந்து வெயிட் போட்டு அவங்களோட பாடி வெயிட் கிராவிட்டி வச்சு நாங்க அவங்களோட ஸ்பைனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ 120 டிகிரிலேருந்து 98 டிகிரிக்கு அந்த கரெக்ஷன் வந்தது. 3 வாரம் ஆச்சு அது கரெக்ட் பண்ணது. அது இல்லாம அந்த ஸ்பைனும் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடும். ஸோ கரெக்ஷன் அப்போ ஈஸியா இருக்கும். அது 98 டிகிரின்றதும் திரும்ப வந்து அவ்வளோ சாதாரண அறுவை சிகிச்சைனால நேர்படுத்த முடியாது. அதனால இந்த பாப்பாவுக்கு 2 ஸ்டேஜா பண்ணோம். ஒன்று வந்து முன்பக்கமா செஸ்ட் வழியா உள்ளார போய் அவங்களுக்கு இருக்கிற டிஸ்க் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பின்பக்கமா போய் ஸ்க்ரூ போட்டுட்டு, அந்த விலா எலும்பு இருக்கு இல்லைங்களா, ரிப் வந்து ஸ்பைன்ல போய் அட்டாச் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவும் ராடும் போட்டு நேராக பண்ணோம். அந்த நேராக பண்ணதுல வந்து கிட்டத்தட்ட 30 டிகிரிக்கு வந்துட்டாங்க 120 டிகிரிலேருந்து. ஸோ 28 டிகிரிஸ் பார்த்தீங்க நீங்க. ஸோ 75% வந்து கரெக்ஷன்றது வந்து அக்செப்டபிள் ஈவன் இன் ஸ்மாலர் கர்வ். இன் வெரி லார்ஜ் கர்வ் பீப்புள் எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60% தான் கரெக்ஷன் வரும். நாங்கள் 75% இது ஸ்டேஜாக பண்ணதுனால எடுத்து வர முடியும். இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா சாரோட எக்ஸ்பர்டிஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஒன்றா சேரும். ஸோ அந்த டீம் எஃபர்ட் இருக்குது. எங்களோட டீம் இப்போ பார்த்தீங்க டாக்டர் விக்னேஷ், டாக்டர் ஹரித், அவங்களோட ஹெல்ப் இருக்குது. எங்களோட மயக்குனர் டாக்டர் வசந்த், அவங்க டீம்ல டாக்டர் பூர்ணா, மீனா, பிரியா அண்ட் ஐஸ்வர்யா, அவங்க 4 பேர் முக்கியமாக அவங்க இந்த டீமோட. அப்புறம் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தேவைப்படும் ப்ரோட்டீன், ஏன்னா இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணால் ப்ரோட்டீன் லாஸ் இருக்கும். 2வது பிளட் ப்ராடக்ட்ஸ் உடனடியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐசியூவில் இருக்கிற டாக்டர் நான் சொன்ன மாதிரி விலா எலும்பு கட் பண்ணதுனால லங்கோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான டாக்டர், அனஸ்தீசியாவுக்கு அப்புறம் அதுக்கான நர்சிங் கேர் முக்கியமானது அவங்க தான். அவங்க நர்சிங் கேர், அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி, இது எல்லாமே பண்ணதுனால இப்போ வந்து இது கிட்டத்தட்ட நான் இப்போ சொல்லலாம், தைரியமாகவே சொல்லலாம், 90% கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கிறாங்க. அவங்களால இப்போ வந்து வெயிட் தூக்க முடியாது, ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியாது, நடக்கலாம், படிக்கட்டு ஏறலாம், உட்காரலாம், சின்ன சின்ன பை தூக்கிட்டு போகலாம். 5 கிலோ யாரோ கேட்டாங்க, 5 கிலோ 6 கிலோ எல்லாம் தூக்கிட்டு போகலாம். பட் கையில் தூக்கிட்டு போனோம், முதுகில் தூக்கிட்டு போக முடியாது. இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் நீச்சல் அடிக்க
6 வாரம் கழிச்சு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு பள்ளிக்கூடம் போகலாம். 3 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ், அதாவது கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இல்லாம அவங்க இண்டிவிஜுவலா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது எது வேணாலும் பண்ணலாம். 6 மாசத்துல இருந்து கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் கூட விளையாடலாம். இந்த இந்த குழந்தைக்கு வந்து இது ரொம்ப லாங் சர்ஜரின்றதுனால பட்ஜெட் அதிகம். ஸோ இதை நீங்க வந்து சாதாரண ஒரு இதுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. இது கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சர்ஜரி இந்த மாதிரி வளைவு 60 டிகிரி இருக்குதுன்னா 8லேருந்து 10 லட்ச ரூபா தான் ஆகும். எங்கே போனாலும் அவ்வளோதான். இந்த பாப்பாவுக்கு நான் சொன்ன மாதிரி 14-17 லட்ச ரூபா ஆனதுக்கு காரணம் வந்து 3 வாரம் அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த ட்ராக்ஷன் போட வேண்டியது இருந்தது. ஆமாம், 16 to 17 lakhs டோட்டல் பட்ஜெட் ஃபார் த சர்ஜரி. அது இல்லாமல் மற்ற இதெல்லாம் இருக்குது, அது வந்திருக்கும். பட்டு சின்ன காவுக்கெல்லாம் இப்போ இந்தியன் பேஷண்ட் போன வாரம் கூட ஒரு பையனுக்கு ஆப்ரேட் பண்ணோம். அதெல்லாம் 8லேருந்து 10 லட்சம். ஒரு நாள் 2 நாள் தான் ஹாஸ்பிட்டல். இந்த பாப்பாவுக்கு வந்து 3 வாரம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் அது ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால அதிக காசு. வேற என்ன கேட்டீங்க? ட்ரீட்மெண்ட் அதான் ஃபர்ஸ்ட் 3 வாரம் வந்து அந்த ட்ராக்ஷன் போட்டிருந்தோம். ஸோ ட்ராக்ஷன் போட்டிருந்தோம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். ஏன்னா அந்த ட்ராக்ஷன் நாங்கள் வெயிட் ஏற்றிக்கிட்டே போவோம் வாரம். ஃபர்ஸ்ட் 5 கிலோவில் ஆரம்பிச்சு 12-13 கிலோ வரலாம் அதிகப்படுத்தணும். அப்போ தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடனடியாக போட்டால் உள்ளார ஸ்பைனல் அந்த வெர்டிப்ரா உள்ளார ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஸோ தண்டுவாடம் அது வந்து அடிபட்டதுன்னா அப்புறம் கால் சேதம் போயிடும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு அது மானிட்டர் பண்ணிட்டு தான் பண்ணணும். அது 2வது வெயிட் போட போட தலையிலேருந்து இழுக்கிறோம். ஸோ வலி இருக்கும். ஸோ வலிக்காக ஸோ வீட்டுக்கு அனுப்புறது கிடையாது, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். 3 வாரம் 2 நாள் ஆப்ரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் 4 நாள் ஹாஸ்பிட்டல், அவ்வளோதான். 4வது நாள் 5வது நாள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் போயிட்டாங்க. வெளியில் தான் தங்கி இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். டோட்டலாக நீங்கள் ஆர்டினரி பேஷண்ட்டாக இருந்தால் 3லேருந்து 4 நாள் தான். இது இந்த பாப்பாவுக்கு நாங்கள் ட்ராக்ஷன் போட்டதுனால அந்த எக்ஸ்ட்ரா 3 வாரம்